அதான் அந்த கேள்வி. I know CAD software, but I have no experience in this field. What do I do? Is this the right time to do freelancing? Or it may be best to start freelancing after gaining some experience. ஓகே. ஸோ இது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட பல விஷயங்கள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்னால வேலை இல்ல அப்படின்னு. இப்போ நீங்க ரீசென்ட்டா ஒருத்தர் போட்டிருந்தாங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். நான்லாம் ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ ஆன்லைன்ல வந்து 10th ஸ்டாண்டர்டா இருந்தா என்ன? 65 வயசா இருந்தா என்ன? எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு சின்ன லெவல்ல வந்து உங்க வயசு ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, உங்கள வந்து வித்தியாசமா பார்ப்பாங்க. ஆனா, அதுவே உங்களுக்கு வந்து பயங்கர அட்வான்டேஜா அமையறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இப்ப நான் ரீசென்ட்டா வெளிய வந்த கம்பெனில கொஞ்ச நாளா ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கம்பெனிலருந்து வெளிய வரும்போது கடைசியா ஒரு ஹையர் பண்ணோம். அந்த பையனுக்கு வந்து வெறும் 16, 18, 19 வயசு தான். பட் ஆனா, அவனுக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள பார்க்கும்போது எனக்கு அப்படியே அப்படியே வியப்பா இருந்தது. மெச்சூரிட்டி இல்ல தான். பட் இருந்தாலும் எனக்கு அங்க எங்களுக்கு என்ன தேவையா இருந்தது அப்படின்னா, கம்பெனி வந்து ஒரு மாரி கொஞ்சம் ஸ்டேலா இருந்தது. அப்போ வந்து ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ் தேவைப்படுவாங்க. அதனால தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து லட்ச லட்சமா பணம் குடுத்து, பெரிய காலேஜ்ல இருந்து ஃப்ரெஷர்ஸ் எடுக்குறாங்க. அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும்னு தெரியும். ஆனா, அந்த காலேஜ்லேருந்து வெளிய வர்ற ஃப்ரெஷர்ஸ் கிட்ட வந்து பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஐஐடிலாம். ஐஐடி காரன வந்து ஐஐடில இருந்து ஒருத்தன் வெளிய வரான் அப்படின்னா, அவனுக்கு பயங்கர மூளை அப்படின்லாம் வந்து ரொம்பலாம் கிடையாது. மேபி டாப் 5, டாப் 10 தான் இருப்பானுங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா, பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். ஏன்னா, நான் ஐஐடிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாரி பேசுவாங்க. ஸோ, அது அவங்க காலேஜ்ல அந்த ஒரு என்வைரன்மென்ட், நான் உள்ள போனது, நான் இத தாண்டி உள்ள வந்துட்டேன் அப்படின்னா, ஐஐடிக்கு அப்ளை பண்றதுக்கே ஒரு இது வேணும். அதுக்கப்புறம் உள்ள போனோம்னா அது இருக்கும். ஸோ, இந்த மாரி நெறைய இருக்கும். அப்ப அதனால வந்து நான் இத எப்படி சொல்லுவேன்னா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஓகே. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சாலே கான்ஃபிடன்ஸ் வந்துரும். கான்ஃபிடன்ஸ் ஏன் இல்ல அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னா வேலை குடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மாரி மூட நம்பிக்கையா நம்பிட்டு இருக்கீங்க. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து வராது. வெளிய வராது. அது உண்மையா? அது இல்லையா? அப்படின்லாம் உங்களுக்கு தெரியணும். இல்ல அட்லீஸ்ட் உலகம் ஃபுல்லா அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா எனக்கு தனியா யோசிக்க தைரியம் இருக்கு அப்படின்னா, அந்த தைரியத்த நீங்க வெளிய கொண்டு வந்துக்கணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வெளிய வர வேண்டியது, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான் என்னுடைய தடை. அப்படின்ற அந்த ஒரு ஸ்கிரிப்ட்ட நீங்க உடைக்கணும் மண்டையில இருந்து. ஓகே. அத எப்படி உடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படின்ற மாரி. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தடை அப்படின்னு இல்லன்றது எப்படி வெளிய வரும்? கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் சொல்றது மேலயோ, இல்ல இது சரியா, தப்பான்னு டெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாரியோ, நீங்க வந்து நம்பிக்கைய வச்சு முன்னால போகணும். அப்படி போய் ஆக்ஷன் மூலமா தான் இத வந்து உடைக்கவே முடியும். ஆனா ஆக்ஷனே எடுக்கல. நீங்களே உங்களுக்கு வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதனால நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். அப்படின்னீங்கன்னா, இது ஒரு மாரி நீங்க முன்னால போறதுக்கு நீங்களே வந்து ஏன் நான் முன்னால போக முடியாது அப்படின்றதுக்கு நீங்களே ஒரு காரணம் சொல்ற மாரி. ஓகே. நம்பர் 1. இஸ் திஸ் த ரைட் டைம் டூ டூ ஃப்ரீலான்சிங்னா 100%. எவ்ரி டைம் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் இல்லாம இப்போ வந்து கோவிட் டைம்ல வந்து ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்னு நீங்க CAD சாஃப்ட்வேர் நான் பண்றேன். எனக்கு வேற ஜாப் குடுங்க அப்படின்னா யாரும் குடுக்க மாட்டாங்க. ஓகே. CAD சாஃப்ட்வேர் தெரியும் நான் போறேன்னா, அதுக்கு பேரு ஃப்ரீலான்சிங்கே கிடையாது. அதுக்கு பேரு ஜாப். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CAD சாஃப்ட்வேர் எங்க உபயோகப்படுது? ஏன் வந்து ஒரு கிளையன்ட்டுக்கு CAD தேவைப்படுது? அதுல என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு? என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? என்னென்ன செக்டர்ஸ் இருக்கு? எந்தெந்த விதமான விஷயங்கள் செய்றாங்க? அதுல எங்க கேப் இருக்கு? ஏன்னா சில கம்பெனிஸ்ல வந்து CAD சாஃப்ட்வேர் வேணா ஏன் ஃபுல் டைம் வேலைக்கு ஆள் வச்சுக்குவாங்கல்ல. அப்போ ஏன் உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் எடுக்கணும்? அப்போ வந்து ஸ் டிபெண்டிங் ஆன் த கம்பெனி சைஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். செட்டப் இருக்கும். ஓகே. சில இடங்கள்ல வந்து சில ஸ்பெஷாலிட்டீஸ் CAD சாஃப்ட்வேர் மட்டும்ன்றது ஒரு ரொம்ப ஜெனரிக்கான விஷயம். CADல எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஆட்டோடெஸ்க்ல இருந்து அப்புறம் என்னமோ சொல்லுவாங்களே, சாலிட் ஒர்க்ஸ்ன்னு ஒண்ணு இருந்தது. நான் வேலை பார்க்கும்போது. இந்த மாரி இப்போ புதுசு புதுசா நெறையா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ செல்லப்பாண்டிகிட்ட கேட்டா தெரியும். நெறையா சொல்லுவாரு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கிறனால, அதுல ஏதாவது ஒண்ண ஸ்பெஷலைஸ் பண்ணி, அதுல ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள போயி, அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி உள்ள இறங்கி உள்ள போலாம். ஸோ ஐ வுட் சே கெய்னிங் சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்லாம் பண்ணலாம். அ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்றதுக்காக நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு மேட்டரே கிடையாது.